எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரோலில் ஆரம்பத்துலேருந்து நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணினோம். லக்ஷ்மி மில்ஸ் அப்படிங்கிற பேரில் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு F11 பில் வைஸு அண்டு காஸ்ட் சென்டர் வந்து எனேபிள் பண்ணணும். அடுத்தது ஜிஎஸ்டி வேண்டான்னு சொல்லியாச்சு. பேரோல் எனேபிள் பண்ணுங்கள், பேரோல் ஸ்டாச்சுரரி அப்புறம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பு கேட்வே ஆஃப் டேலி. அங்கே பேரோல் மாஸ்டரில் எம்ப்ளாயி குரூப், அட்மின்னு ஒரு குரூப்பு, அடுத்தது மார்க்கெட்டிங்னு ஒரு குரூப்பு, அடுத்தது ப்ரொடக்ஷன்னு ஒரு குரூப். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி, ஒவ்வொரு எம்ப்ளாயி பேரை நம்ம இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் கிடையாது, அட்டண்டன்ஸு. இந்த கம்பெனியில் 4 வகையான அட்டண்டன்ஸ் இருக்குது. ஒன்று பேடேஸ் அப்படிங்கிறது சம்பள நாட்கள், ப்ரெசண்ட்டுங்கிறது பேடேஸ் கீழே வரும், கேஷுவலுங்கிறது பேடேஸ் கீழே வரும், ஆப்சென்ட் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் பே, லீவு வித்தவுட் பே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஹெட்டில் பேசிக் அப்படிங்கிற ஒரு பேஹெட்டு, ஏர்னிங்ஸு அப்படின்னு போட்டு நம்ம அண்டர் சேலரி கீழே கொண்டு வந்தோம். ஸோ பேசிக்னு ஒரு பேஹெட்டு, அடுத்தது டிஏ, அடுத்தது ஹெச்ஆர்ஏ, அடுத்தது சிசிஏ, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு, அப்புறம் கமிஷன், யூசர் டிஃபென்ஸ் சேலரி, ரீஇம்பர்ஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் போக கடைசியாக சேலரி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. நேற்றுக்கே நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன், முந்தா நாள் கரண்ட் லியாபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம். கரண்ட் லியாபிலிட்டிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன்டு, பட்டு உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன், அமௌண்ட் நாட் பெய்டு இஸ் கால்டு கரண்ட் லியாபிலிட்டி. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன் பட் அமௌண்ட் நாட் பெய்டு, அது வந்து பார்த்திங்கன்னா என்னது, கரண்ட் லியாபிலிட்டி. வேறஸ் ப்ரொவிஷனுங்கிறதுக்கு என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் நாட் ஹேப்பன்டு, ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிறது. ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காக கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சா அதுக்கு பேர் என்னென்னா ப்ரொவிஷன். சேலரி பேயபிள்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன்டு, சேலரி அக்கௌண்ட்டு டெபிட் டு சேலரி பேயபிள், யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அவனுடைய லெட்ஜரை நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சேலரி பேயபிள்ங்கிறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் லெட்ஜர், இட் ரெப்ரசன்ஸ் த எம்ப்ளாயீஸ் நேம். ஆக்சுவலாக டேலியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸோடைய நேம்லாம் வராது. எம்ப்ளாயீஸோடைய நேம்லாம் எங்கே வரும் அப்படின்னா காஸ்ட் சென்டரில் தான் வரும். அது ரைட். அதுக்கு அடுத்த கட்டமாக ஆல்டரில் அடுத்து இருக்கிறது டிஃபைன் சேலரி. இந்த டிஃபைன் சேலரியில் ஃபஸ்ட்டு அட்மின், அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எம்ப்ளாயி குரூப் கொடுக்கணும், அட்மின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்காக கொடுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்காக இப்போ வந்து யார் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அபிராமிக்கு கொடுத்தாச்சு, எம்ப்ளாயி நம்பர் 1 அபிராமி. சின்மயி கொடுத்தாச்சு. அடுத்தது பொன் சித்ரா கொடுத்தாச்சு. பூர்ணிமா கொடுக்கல. ஸோ காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுடைய பேசிக் சேலரி, 8,800. டிஏ ஹெச்ஆர்ஏ சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு 4,200, சிட்டி காம்பன்சேட்டரி 4,200. எஜுகேஷன் அலவன்ஸு 4,400. கன்வயன்ஸு 3,500. ஸோ இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாய்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சேலரியை டிஃபைன் பண்ணணும். எல்லா எம்ப்ளாய்க்கும் நீங்கள் சேலரியை டிஃபைன் பண்ணணும். அடுத்தது பிரதீப்புக்கும் அதே மாதிரி தான். ஃப்ரம் 1-4 ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கோ. பேசிக் வந்து 6,800. அடுத்தது டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ வந்து 4,500. எஜுகேஷன் அலவன்ஸ் 4,700. கன்வயன்ஸ் 3,800. கமிஷனும் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் யூசர் டிஃபைன் சேலரி. அடுத்தது ராதிகா 1 நாள்லேருந்து ராதிகாவுக்கு பேசிக் 58,800. சிசிஏ 3,000. எஜுகேஷன் அலவன்ஸு 3,200. கன்வயன்ஸு 2,300. அடுத்தது ஷங்கர் 71,200. ஃப்ரம் 1 நாள்லேருந்து பேசிக் வந்து 71,800.
சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு 3600. அடுத்தது எஜுகேஷன் 3800. கன்வெயன்ஸ் 2900. என்டர் 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 சேவ். அடுத்தது குமார் ஃப்ரம் 1-4 பேசிக் 12,800. CCA 4,300. எஜுகேஷன் லெவன்ஸ் 4,500. கன்வெயன்ஸ் 3,600. என்டர் என்டர் சேவ். அடுத்தது ராம் ஃப்ரம் 1-4 பேசிக் 7,900. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 3,000 3,200. எஜுகேஷன் லெவன்ஸ் கன்வெயன்ஸு 2,300. கடைசி ஆள் கணேஷ். அப்படி போங்க. அடுத்தது கணேஷ் ஃப்ரம் 1-4லேருந்து பேசிக் வந்து 5,500. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 3,900 4,100 3,200. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கும். இந்த மாதிரி டிஃபைன் சேலரி இது வந்து முடிக்கணும். டிஃபைன் சேலரி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தனித்தனியாக சொல்லணும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயியுடைய சேலரி மாதிரி இன்னொரு எம்ப்ளாயி இருக்காது. பொசிஷன் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் சேலரி வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் இருக்காங்க, வெங்கடேஷனும் இருக்கார், வாசுதேவன் இருக்கார். வெங்கடேஷன் வந்து 1/4/2020 என்கிட்ட அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். வாசுதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4/26 வந்து ஜாயின் பண்ணுறாரு. 2 பேருமே ஒரே கேடர் தான், அக்கௌண்டண்ட்டு தான். வெங்கடேசன் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து அக்கௌண்டண்ட்டாக வந்திருக்கார் பிகாம் முடிச்சுட்டு. வாசுதேவன் CA இன்டர் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. பட் 2 பேருக்கும் நான் ஒரே சேலரி கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேன். வெங்கடேசன் எனக்கு சீனியர், அதனால் அவருக்கு நான் அதிகமாக கொடுப்பேன். ஓகேவா? 2 பேரும் ஒரே ஜாப் பார்த்தா கூட ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், ஒருத்தர் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப் ஒன்றா இருந்தாலும் கிரேடு ஒன்றா இருந்தாலும் சேலரி வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் மாறும். அல்ல ஒரே சேலரியாக இருந்தால் கூட ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தனித்தனியாக நீங்கள் டிஃபைன் சேலரி கொடுக்கணும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மாஸ்டர்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் என்ட்ரி முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் போடணும், அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன்டு சேலரி, அப்புறம் சேலரி ப்ராசஸ். 3 வகையாக இருக்குது. முதல்ல அட்டண்டன்ஸு, அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் சேலரி, அதுக்கப்புறம் சேலரி ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து அட்டண்டன்ஸ் போடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் பாருங்கள். இங்கே ஜூலை மாதம் முதல்ல நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேஷுவல் லீவ், இது கேஷுவல் லீவ், இது ஆப்சண்ட். இங்கே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, நான் வந்து இங்கே போட்டுடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ், இது லாஸ் ஆஃப் பே ஆப்சண்ட். ஓகேவா? இது ஆப்சண்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அப்படியே வரிசையாக போடுவோம். அட்டண்டன்ஸ் எப்படி சார் போடணும்? கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. அட்டண்டன்ஸுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா F10 அதர் வவுச்சர், F10 அதர் வவுச்சர். அதில் போய்ட்டு அட்டண்டன்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது, நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் வவுச்சர். பேரோலுக்கு கண்ட்ரோல் F4, ஆனால் இதுக்கு ஷார்ட்கட் இல்லை. அட்டண்டன்ஸ்க்கு என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, F10 அதர் வவுச்சரில் போய்ட்டு பேரோல் வவுச்சரில் அட்டண்டன்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோ. அடுத்தது F2 போட்டு டேட் போடு. இது வந்து எந்த மாதம்? ஜூலை மாதம். ஜூலை மாதம் அட்டண்டன்ஸ் எப்போ போடுவோம்? மந்த் எண்டில் போடுவோம். ஸோ 31/7. அடுத்தது அட்டண்டன்ஸ் நீங்கள் இப்படியும் போடலாம், அபிராமி அப்படின்னு போட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட், முதல்ல உள்ளது ப்ரெசண்ட், அபிராமி 28. அடுத்தது சின்மயி, அதுக்கப்புறம் சின்மயி போய் ப்ரெசண்ட்டு அப்படின்னு போட்டு 31. இந்த மாதிரி எந்த காலத்தில் போட்டு முடியாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுன்றதா முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல கண்ட்ரோல் F ஆட்டோ ஃபில். இந்த ஆட்டோ ஃபில்லில் போய்ட்டு எல்லா எம்ப்ளாய்க்கும் நீ என்ன அட்டண்டன்ஸ் போட போகிற, ப்ரெசண்ட் போட போறியா அல்லது கேஷுவல் லீவ் போட போறியா அல்லது ஆப்ஷன் போட போறியா? இப்போ ப்ரெசண்ட் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெசண்ட் அப்படின்னு எடுத்துக்கோ. டிஃபால்ட் வேல்யூ டு ஃபில் இங்கே 31ன்னு போட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே 31 வரும்.
ஆனால் எல்லாருமே 31 நாள் வரல. அப்போ என்ன சார் பண்ணுறது? அக்கௌண்டிங் வவுச்சர் வி, கண்ட்ரோல் எஃப் ஆட்டோஃபில், அட்டண்டன்ஸ் ஆட்டோஃபில், என்டர் அதில் நம்பர் ஆஃப் டே ப்ரெசன்ட். இப்போ நம்ம போட போகிறது நம்பர் ஆஃப் டே ப்ரெசன்ட். டிஃபால்ட் வேல்யூ டு ஃபில் வந்து 0 வச்சுங்க. இந்த இடத்துல எம்ப்ளாயி நம்பர் வைஸ் வைங்க. எம்ப்ளாயி நம்பர் வைஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. முதல்ல அப்படி பேரை பார்த்துக்கோ கரெக்டாக. அபிராமி, சின்மயி, பொன்சித்ரா, பூர்ணிமா. அபிராமி, சின்மயி, பொன்சித்ரா, பூர்ணிமா. பிரதீப், ராதிகா. சங்கர் குமார் ராம், கணேஷ். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி நம்பர் வைஸ் இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மாறி இருக்குது. ஆனால் நான் நம்பர் வந்து எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எம்ப்ளாயி நம்பர் வைஸ் இது ஆட்டோமேட்டிக்காக அது 12 எடுத்து. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டண்டன்ஸ் போடணும். அட்டண்டன்ஸில் எடுத்த உடனே ப்ரெசென்ட் போடுங்க. நம்பர் ஆஃப் டே ப்ரெசென்ட் எவ்வளோ நாள் போட்டுருக்காங்க? 28, 31, 21, 27. 28, 31, 21, 27 4 நாளாக போடுங்க. 21, 22, 25, 26. 21, 22, 25, 26. 21 இல்லை 21, 22, 28, 31, 21, 27. அதுக்கப்புறம் 21, 22, 35, 22, 21, 31. அதுக்கப்புறம் 25, அப்புறம் 26, 23. முதல்ல அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. அடுத்த அட்டண்டன்ஸ் ஆட்டோஃபில், கேஷுவல் லீவ் எல்லாருக்கும் ஒரு நாள் போட்டுரு. காமனாக ஒரு நாள் போட்டுரு. இந்த இடத்துல யாருக்கு சைபர் இருக்கோ அவனுக்கு மாத்திரம் சைபர் போட்டுரு. மேலே கொடுத்துருக்கேன், நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் நினச்சிட்டு இருக்கேன். மேலே இருக்கு, இங்கே டைட்டில் மேலே கொடுத்துருக்கேன். ப்ரெசென்ட்டு, கேஷுவல் லீவ், லாஸ் ஆஃப் பேன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் சைபர்? 2வது ஆளுக்கு சைபர். அதுக்கப்புறம் 4வது ஆளுக்கு சைபர். 7வது ஆளுக்கு சைபர். 7வது ஆளுக்கு சைபர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப், அட்டண்டன்ஸ் ஆட்டோஃபில் எகைன் 31/7. இப்போ வந்து லாஸ் ஆஃப் பே எம்ப்ளாயி நம்பர் வைஸ் யார் எவ்வளோ நாள் வரலையோ அவனுக்கு அது போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2094, 2094, 9805, 947. ஸோ இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போடணும் ஜூலை மாதம். இன்னொரு முறை அட்டண்டன்ஸ் போடுறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆகஸ்ட் மாதமும் நான் சேர்த்து அட்டண்டன்ஸ் போடுறேன். ஆகஸ்ட் மாதம் அட்டண்டன்ஸ் எப்படி போடணும்னு பாருங்கள். F2 போட்டு முதல்ல டேட்டா மாற்றிக்கோ. 31/8. கண்ட்ரோல் எஃப் போயிட்டு அட்டண்டன்ஸ் ஆட்டோஃபில், அதில் நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட்டு, எம்ப்ளாயி நம்பர் வைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் 29, 26, 26, 31, 29, 26, 26, 31, 31, 2 வாட்டி 31, 28, 31, 28, 31, 27, 27. தப்பாக இருக்குது, ஒரு நிமிஷம் இருக்கு. ஆரம்பத்துலேருந்து போடுவோம். 29, 26, 26, 31, 29, 26, 26, 31, 31, 28, 31, 28, 31, 27, 31, 28, இன்னொரு 28, 31, 28, இன்னொரு 28, அப்புறம் 31, அப்புறம் 27, அப்புறம் 27. ரைட்டா? ரைட்டு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் செலக்ட் பண்ணி கேஷுவல் லீவு, எம்ப்ளாயி நம்பர் வைஸ். அதில் யாருக்கெல்லாம் 0 அப்படின்னு பார்த்துக்கோ. 1 2 3 4 5 0. 1 2 3 4 5 0. அதுக்கப்புறம் 6 7 8வது ஆளுக்கு 0. 6 7 8வது ஆள் குமாருக்கு. குமாருக்கு கிடையாது. 9 10. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கணும். அடுத்தது லாஸ் ஆஃப் பே. அடுத்தது எல்லாருக்கும் ஆப்ஷன் லாஸ் ஆஃப் பே, எம்ப்ளாயி நம்பர் வைஸ் யார் எவ்வளோ நாள் வரல.
144000 144000 222033 222033. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம 2 மாதத்துக்கு அட்டண்டன்ஸ் போட்டோம். ஓகேவா? அட்டண்டன்ஸ் போடுறது எப்படி? முதல்ல அக்கௌண்டிங் வவுச்சர் F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதில் அட்டண்டன்ஸ் செலக்ட் பண்ணி டேட் போடுங்க. டேட் போட்டுட்டு எந்த மாதத்துக்கு சேலரி ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த மந்த்தோட லாஸ்ட் டேட்டில் தான் அட்டண்டன்ஸ் போடணும். ஓகேவா? அந்த மந்த்தோட லாஸ்ட் டேட் தான். நீங்கள் வந்து டேலி வந்து ஃப்ரீ டேலி இருக்குது, 7 days டேலி. கூகுளில் போய்ட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்க, அதை முதல்ல முடிங்க. அதுக்கப்புறம் நாம் உங்களுக்கு ஒரு 40 hours டேலி, அது வந்து உங்கள் சைட்லேயே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதையும் யூஸ் பண்ணிங்க. முதல்ல இந்த 7 days டேலி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேரோலை வந்து ஒரிஜினல் டேலியில் யூஸ் பண்ணி பழங்க. ஏன்னா உனக்கு டேட்டு கன்வீனியன்ட் அப்போ தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஒரிஜினாலிட்டி அப்போ தான் அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ டேலியில் சொல்யூஷனில் போய்ட்டு நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அந்த இடத்துல 7 days ஃப்ரீ டேலி அப்படின்னு போட்டாங்க. 7 days ஃப்ரீ டேலி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட் 7 days ஃப்ரீ டேலியில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உன்னோட இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணும்போது டேலியில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுக்காதீங்க, வேறு ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா டேலியில் உள்ள மெயில் ஐடி இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு இஷ்யூ ஆகிடும். அதனால் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரைட். இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அட்டண்டன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூசர் டிஃபைன்டு சேலரி போடணும். யூசர் டிஃபைன்டு சேலரிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா கமிஷனும் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும், கமிஷன் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ரெண்டும் போடணும். இப்போ சேலரி வவுச்சருக்கு எப்படி வரணும்? F10 ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் F4 பேரோல் வவுச்சர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா F2 போட்டு முதல்ல ஜூலை மாதத்துக்கு போடணும். என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் F10, F10ல் கண்ட்ரோல் F4 பேரோல் வவுச்சர். F2 போட்டு மந்த் எண்டு அதை செலக்ட் பண்ணிக்கோ. முதல்ல யூசர் டிஃபைன்டு சேலரி கண்ட்ரோல் F போயிட்டு பேரோலில் ஃபஸ்ட்டு யூசர் டிஃபைன் போடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற சேலரி போடணும். யூசர் டிஃபைன் போட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் செலக்ட் பண்ணி இங்கே எந்த லெட்ஜரில் பார்க் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ்பென்ஸ் பேயபிள், சேலரி பேயபிள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் வரும். இந்த இடத்துல பாருங்கள் 2 இருக்குது. ஒன்று கமிஷன் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ரீஇம்பர்ஸ்மெண்ட்டை காப்பி பண்ணிக்கோ, கமிஷனை மைண்டில் வச்சுக்கோ. 578 எப்போதும் ஒன்றை காப்பி பண்ணிக்கோ, ஒன்றை மைண்டில் வச்சுக்கோ, கடகடன்னு போட்டுடலாம். 578, 506, 782, 782, 684. இந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணணும்னா இதான் வழி. 5134 பேஸ்ட், 3468 பேஸ்ட். நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் பாருங்க. 2006, 1755 பேஸ்ட், 23,970, 12,300 பேஸ்ட், 30,600, 10,300 paste, 5,100 paste, 3,060, 2,678 paste, 2,040, 1,785 paste. இதே மாதிரி 31,8. Again control F, payroll autofill, user defined salary, எம்ப்ளாயி நம்பர் வைஸ் சேலரி பேபிளில் பார்க் பண்ணு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் காப்பி பண்ணிக்கோ. 723, 651, 978, 988, 6,418, 4335, 2508, 15,236. அமௌண்ட் வந்து படிங்க. 10,250, 6,375, 3,825, 2,550. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமிஷன் இது போடணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ், இந்த இதுதான் பே டேஸ். இது ரெண்டும் சேர்ந்தது பே டேஸ். இது ரெண்டும் சேர்ந்தது பே டேஸ்.
பேஸ்ட் ஆன் யுவர் அட்டண்டன்ஸு நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு சேலரி அதாவது பேசிக் போட்டிருக்க டிஏ ஹெச்ஆர்ஏ எல்லாம் கால்குலேட் பண்ணி இதெல்லாம் வந்து நீ எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும் அது. அப்போ வரும்போது கமிஷனர் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் வராது, ஏன்னா யூசர் டிஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகைன் F2 போட்டு டேட்டா மாற்றுங்க 31/7. கண்ட்ரோல் F போடுங்க, பேரோல் ஆட்டோஃபில். இதில் சேலரின்னு செலக்ட் பண்ணிக்கோ. சேலரின்னு செலக்ட் பண்ணி என்டர் 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 என்டர். எம்ப்ளாயி நம்பர் வைஸ் சேலரி பேபிள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, கண்ட்ரோல் F, பேரோல் ஆட்டோஃபில். அல்லது சேலரியை செலக்ட் பண்ணிக்கோ. பீரியட் எந்த மாதம் சம்பளம் கொடுக்குறோமோ அந்த மாதம் ஃபுல் பீரியடு. ஆல் ஐட்டம், எம்ப்ளாயி நம்பர் வைஸு, சேலரி பேயபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பேசிக்கு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, எஜுகேஷன் அலவன்ஸ், கன்வயன்ஸ் வந்தாச்சு. கமிஷனர் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் யூசர் டிஃபைன் சேலரி. ரைட்டா? கமிஷனர் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் யூசர் டிஃபைன் சேலரி. ஸோ டோட்டலாக எல்லா எம்ப்ளாய்க்கு சேலரி கால்குலேட் ஆகிடுச்சு. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி 31/8க்கும் போட்டுருக்கேன். F2 போட்டு 31/8. எகெயின் கண்ட்ரோல் F, பேரோல் ஆட்டோஃபில், சேலரி, ஆல் ஐட்டம், எம்ப்ளாயி நம்பர் வைஸ், சேலரி பேயபிள். ஸோ எல்லா மாதமும் முடிச்சாச்சு. இந்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் ரிப்போர்ட் வியூ பண்ணணும். சேலரி ப்ராசஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அட்டண்டன்ஸை போட்டுட்டு சேலரி ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. அந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த முதல் வேலையாக என்ன பண்ணணும்னா அந்த அட்டண்டன்ஸ் முதல்ல வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் பண்ணின ஒர்க்கு கரெக்டாக தப்பா அப்படின்னு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? வெரிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? நீங்கள் பேரோல் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் முதல்ல உங்களுடைய அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கா, அதாவது பேரோல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிடணும். நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். முதல்ல அட்டண்டன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எப்படி சார் அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது? வலை போட்டு தான் பார்க்கணும். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், பேரோல் ரிப்போர்ட், அதில் அட்டண்டன்ஸு ஷீட்டுன்னு இருக்குது பாருங்கள், அங்கே வரணும். எங்கே வரணும்? அட்டண்டன்ஸ் ஷீட். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஷீட்டில் இங்கே வந்து பார்க்கணும். இங்கே வந்து பீரியடு போட்டுக்கோ. 1/7 31/7 போட்டிங்கன்னா எல்லாரையும் கூட்டினா மொத்தம் 31 நாள் வரணும். அதாவது பேடேஸையும் ஆப்சண்ட்டையும் கூட்டினா 31 வரணும். வருதா பாருங்கள். 29/2 31, 31, 24/7 31, 26/5 31, 22/9 31, 27/4 31, 22/9 31, 23/8 31, 27/4 31, 31. கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் பாருங்கள். 30/1 31, 27/4 31, 28/3 31, 31, 27/4 31, 31 31, 29/2 31, 28/3 31, 29/2 31. ஸோ வந்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், இந்த பேரோல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பார்க்கணும். நீங்கள் அட்டண்டன்ஸ் தப்பாக போட்டுட்டு பேரோல் ப்ராசஸை வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒன்று சம்பளம் கூட குறைச்சல் ஆகிடும். ஒரு எம்ப்ளாய்க்கு சம்பளத்தை வந்து ஒரு 10 ரூபா அதிகமாக கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. நாளைக்கு அவன்கிட்ட ரெக்கவரி பண்ணிடலாம். கம்மியாக கொடுத்தோன்னா நம்மளை கொன்னே விடுவான். ஓகேவா? விளையாட்டுகளில் நிஜமாகவே நடந்திருக்கு. எக்மோரில் மவுண்ட் ரோடில் காயிதே மில்லத் காலேஜ். அந்த காயிதே மில்லத் காலேஜுக்கு எழுத்தாப்பில் ஒரு ஹோட்டல், நல்ல ஃபேமஸான ஹோட்டல், கன்னிமராவை ஏதோ ஒரு பேர். அந்த ஹோட்டலுடைய நிர்வாகி, முதலாளிக்கு அடுத்த ரேங்க் நிர்வாகி, ஒரு எம்ப்ளாயியுடைய சம்பள பிரச்சனை வெறும் 1000 ரூபாய் என்னமோ, அவ்வளோதான், கம்மியாக கொடுத்துட்டான். அந்த முதலாளி அல்லது அந்த நிர்வாகி எம்ப்ளாயெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு சமையல் கட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அந்த முதலாளி அங்கேயே ஹோட்டலே அடிச்சு கொண்டு விட்டாங்க, சம்பளத்தை கம்மியாக கொடுத்துட்டான்ட்டு. ரைட்டா? எம்ப்ளாயிட்ட சம்பளம் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். தப்பாக கால்குலேட் பண்ணி அதனால் எம்ப்ளாயி பாதிச்சிட்டான் அப்படின்னா அவன் நம்மளை சும்மா வைக்க மாட்டான், கண்ணாபுனான்னு திட்டுவான். அதனால் உங்களுக்கு சேலரி கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எம்ப்ளாயி நம்மள்கிட்ட கணக்கு கேட்பான். அந்த மாதிரி கணக்கு கேட்கும்போது நமக்கு கணக்கு சொல்ல தெரியணும். அப்படி கணக்கு சொல்ல தெரியாமல் போயிடுச்சுன்னா நமக்கு அசிங்கமாயிடும். ரைட்டா? ஏன் அக்கௌண்டன்ட் இவன் அப்படின்றான். ஸோ அதனால் நீங்கள் அந்த கணக்கு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதன்படி பாருங்கள். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பே ஷீட்.
இந்த மாதிரி நீங்கள் முதல்ல அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு பேரோல் ப்ராசஸ் பண்ணிவிட்டு பே ஷீட்டை நீங்கள் எக்ஸலில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் பேரோல் ரிப்போர்ட்டில் பே ஷீட்டுன்னு இருக்கு பாருங்கள். அந்த பே ஷீட்டை எடுத்து ஆல் ஐட்டம் போட்டு இங்கே பீரியடு செலக்ட் பண்ணிக்கோ. 1/7 31/7 பீரியடு செலக்ட் பண்ணால் இங்கே உங்களுக்கு பேசிக் டிஏஹெச்ஆர்ஏ இப்படியே வரும் வரிசையாக. யாருக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிறது வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ F12 போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணுங்கள். F12 போய்ட்டு கான்ஃபிகரில் அட்டண்டன்ஸ் வேணும் அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல ஷோ அட்டண்டன்ஸ் டீட்டெயில், இதை எஸ் கொடுங்க. இப்போ வந்து அட்டண்டன்ஸோட வந்துருச்சு. இப்போ இது அட்டண்டன்ஸோட வந்துருச்சு. இதை அப்படியே நீ எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும்னா ஆல்டிஇ எக்ஸ்போர்ட். இந்த இடத்துல ஆல்டிஇ எக்ஸ்போர்ட்டில் இப்போ கரண்ட்டாக அதர்ஸா அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரண்ட்டு, அதனால் ஆல்டியில் கரண்ட் அப்படின்னு கொடுக்குது. அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கோ, எங்கே வரணும், உனக்கு என்ன ஃபார்மேட்டில் வரணும். அப்போ இதில் கான்ஃபிகர் சியை ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல முதல்ல ஃபார்மேட் அப்படின்னு போடுங்க. ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் ஃபைல் ஃபார்மேட். இது வந்து எனக்கு HTML வேண்டாம் அப்படின்னா உனக்கு என்ன ஃபார்மேட் வேணும், எக்ஸல் செலக்ட். அடுத்தது பாத்து, ஃபோல்டர் பாத்து. எக்ஸ்போர்ட் டு எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணணும், லோக்கல் டிரைவில் எந்த இடம், இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டு அப்படின்னு டைப் பண்ணால் போதும். லோக்கல் டிரைவில் எங்கே உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், செலக்ட் டிரைவு, இ டிரைவு, அதில் 123rd பேட்ச், அதில் ஃபைல் நேம் பே ஷீட்டுன்னு வேணுமா இல்லை வேறு ஏதாவது வேணும் நேம் வேணும், பே ஷீட் அப்படின்னு போட்டு அப்படியே இருக்கட்டும். என்டர் கொடுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்து இப்போ நீங்கள் இ ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகிடும். இ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது கரெக்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு செக் பண்ண தெரியணும். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு செக் பண்ண தெரியணும். எப்படி சார் இதை செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு அக்கௌண்டண்ட்டாக உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஈக்குவல் டு சம், கண்ட்ரோல் சி, இது வந்து ஒரிஜினல். இது வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன் பாருங்க, எவ்வளோ கரெக்டாக கால்குலேட் பண்ணுறேன் பாருங்க. கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு சம் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த பாருங்கள் ஈக்குவல் டு சம்முன்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு அப்பர் வந்துடணும். அதுக்கப்புறமா ஷிஃப்ட் பட்டனை பிடிச்சிட்டு அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி இப்போ காப்பி பண்ணி இப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன். பே டேஸுங்கிறது 29 நாள். பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய பேசிக் சேலரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேசிக் சேலரி இங்கே நான் போடுறேன். இந்த கால்குலேஷன் கரெக்டாகிறது நான் இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள். பேசிக் சேலரி, ஒவ்வொருத்தருடைய பேசிக் சேலரி, இதுதான் பேசிக். இந்த பேசிக் சேலரி எடுத்து இங்கே நான் போடுறேன். ஒரு அக்கௌண்டண்ட்டாக உங்களுக்கு தெரியணும், அதனால் நான் போடுறேன். இப்போ இது வந்து பேசிக் சேலரி, இதுதான் வந்து பே டேஸ். இதுதான் வந்து என்னது, பே டேஸ். இது பே டேஸ். இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேசிக் சேலரியை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன வரணும் அப்படின்னா கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் போட்ட வேல்யூ அதுவும் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த வேல்யூ மைனஸ் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து கடைசியாக 0 வரணும். இது பாருங்கள் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ரவுண்டு எல்லாம் 31 நாளைக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டு டிவைடட் பை 31 இன்ட்டு 29 கமா 0
ஈக்குவல் டு ரவுண்டு 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். 3600ங்கிறது 31 நாளைக்கு. அப்போ இன்ட்டு வந்திருக்கிறது எவ்வளோ? 29 நாளைக்கு. கமா போட்டு சைபர் என்டர். அபிராமிக்கு 3368 நாள் பேசிக். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே வந்து ஜூலை மாதம் எடுத்திருக்கு 1965. நான் வந்து இங்கே பேசிக் அமௌண்ட்டை தப்பாக எடுத்துட்டேன். பேசிக் அமௌண்ட்டு இதுதான் தப்பாக எடுத்துட்டேன். கன்வென்ஸ் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஈக்குவல் டு ரவுண்டு ப்ராக்கெட்டு 2200 டிவைடட் பை 31 இன்ட்டு சரி ஈக்குவல் டு ரவுண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸை எடுத்துருவோம். டேஸுங்கிறத எடுத்துருவோம். ஓகேவா? இதுதான் பே டேஸ். ஈக்குவல் டு ரவுண்டு ப்ராக்கெட் ஓப்பன் இந்த அமௌண்ட்டு டிவைடட் பை 31 இன்ட்டு இது கமா 0 போட்டோன்னா வந்துடுச்சு. இது அப்படியே இழுத்து விடுவோமா? ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சா இல்லையா? 2200 ஏன் வரல? 31 நாளைக்கு 2200 தான் வரணும். பேசிக் வந்து ஏன் 200ன்னு கால்குலேட் ஆகிருக்கு இவனுக்கு? சின்மைக்கு சின்மைக்கு தப்பாக கால்குலேட் ஆகிருக்கு. என்னன்னு பார்ப்போமா? டிஃபைன் சேலரி இங்கே தப்பாக போட்டுருக்கோம். 2000 ரூபாய். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை இன்னொரு வாட்டி ப்ராசஸ் பண்ணணும். இந்த சேலரியை இன்னொரு வாட்டி ப்ராசஸ் பண்ணணும். அதுக்காக தான் செக் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி, கண்ட்ரோல் எஃப், பேரோல் ஆட்டோஃபில், சேலரி, பீரியட் 1/7 to 31/7 எல்லா நம்பருக்கும் சேலரி பேயபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மேனுவலாக உனக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். ஓகேவா? மேனுவலாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு முறை 0 வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண தெரியணும். அந்தளவுக்கு அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்? எம்ப்ளாயோடைய சேலரி எப்படி கால்குலேட் பண்ணணும்? இப்போ பேரோல் ஸ்லிப் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, பேரோல் ரிப்போர்ட்டு, பே ஷீட், பே ஸ்லிப்பு. அபிராமி இருக்காங்க 1/7 31/7. இப்போ பார்த்தீங்கன்னா பே டேஸ் வந்து 29 நாள், சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள் 29, 2 நாள் ஆப்சண்ட். இது கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா பாருங்கள். 2100 டிவைடட் பை 31 நாளைக்கு. அப்போ 29 நாளைக்கு எவ்வளோ? 1964. ஓகேவா? அதே மாதிரி யாருக்கு வேணால் செக் பண்ணுங்கள். பொன் சித்ரா பாருங்கள், பீரியடு 1/7 31/7, 12300 பேசிக், 22 நாள் வந்திருக்காங்க. இந்த பேசிக் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணும். 12300ங்கிறது 31 நாள். அப்போ இன்ட்டு வந்த நாட்கள் 22, எவ்வளவு? 8729 வந்திருக்கா? அதில் பாதி டிஏ 8729 இன்ட்டு 50% டிஏ 4365. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். அந்த மாதிரி உங்களுக்கு கவுண்டர் செக் பண்ண தெரியணும். முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் அவுட் ஃபார்மில் பாருங்கள். தயவு செஞ்சு
உங்களுக்கு டேலியில் இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, உங்கள் கண்ணை அது மறைச்சிடும். பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி டிக் பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி டிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல உங்கள் சைடு வெரிஃபை பண்ணிக்கோ. உன் சைடு வெரிஃபை பண்ணி இந்த மாதிரி பே ஷீட்டை எடுத்து இது கரெக்ட் அப்படின்னு நினச்சோன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நேராக மேனேஜரோ முதலாளியோ அடுத்த யார் உங்களுடைய சுப்பீரியர் அவங்கள்ட்ட போயிட்டு இதை நீங்கள் காட்டணும். அதை காட்டி அவங்கள்ட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இதே சேலரியை அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க, அல்லது இவனுக்கு வந்து இதை கூட கொடு இல்லை குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதை திரும்பவும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சார் இது பாருங்கள் இது கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டணும். அந்த மாதிரி காட்டிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எம்ப்ளாய்க்கு பே ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணணும். என்ன பண்ணணும், எம்ப்ளாய்க்கு பே ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணணும். அது எப்படி சார் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எம்ப்ளாயி பேஸ் ஆல்டிபிள் ஜியில் போய்ட்டு மல்டிபிள் பே ஸ்லிப் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஐட்டம் போய்ட்டு பீரியடு செலக்ட் பண்ணிக்கோ. 1/7 31/7 பீரியடு செலக்ட் பண்ணிக்கோ. இதில் போய்ட்டு நீங்கள் பிரிண்ட்டு கொடுங்க. ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 10 பேருக்கும் பே ஸ்லிப் வந்துடும். இது அப்படியே ஒன் ஷாட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், 2வது ஆள். அடுத்தது பாருங்கள், கீழே கவனிங்க, 3வது ஆள் பேஜ். இந்த மாதிரி 10 பேருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும், ஆல்ட் ஜியில் போய்ட்டு மல்டிபிள் பே ஸ்லிப் ஆல் ஐட்டம் பீரியடு செலக்ட் பண்ணுங்கள். 1/7 31/7 எந்த மாதம் சம்பளம் கொடுக்குறோமோ அந்த மாதம். அதுக்கப்புறம் ஆல்ட் பி கண்ட்ரோல் பி. ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்திருக்கா, பேரோல் ஜென்ரேட் ஆகிருக்கா பாருங்கள். அந்த மாதிரி ஜெனரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. ஸோ இப்போ உங்கள் கையில் பே ஷீட்டும் இருக்குது, பே ஸ்லிப்பும் இருக்குது. பே ஷீட்டில் அல்லது அட்டண்டன்ஸ் சேலரி ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த சேலரி ரிஜிஸ்டரில் எம்ப்ளாயியுடைய கையெழுத்து வாங்கிக்கணும். பே ஸ்லிப்பில் 2 காப்பி எடுக்கணும். ஒரு காப்பி அவன்கிட்ட கொடுக்கணும், ஒரு காப்பி நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். முதலாளி வந்து பே ஸ்லிப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா ஒரு காப்பி மாத்திரம் பிரிண்ட் அவுட் எடுங்க. அந்த ஒரு காப்பியில் கையெழுத்து வாங்கி நீங்கள் உங்கள் பர்பஸ்க்கு வச்சுக்கோ. சார் நான் செக்காக தான் பேமெண்ட் பண்ணுறேன், பே ஸ்லிப் கொடுக்கணுமா சார் அப்படின்னா, பே ஸ்லிப்பில் அல்லது பே ஷீட்டில் கையெழுத்து வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ஆகணும். நீ எந்த மாதத்துக்கு சம்பளம் கொடுக்குறேங்கிறது அதுதான் ப்ரூஃப். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவன் ஏதாவது ஒரு மாதம் சம்பளம் வரலன்னா நீ எல்லா ரிஜிஸ்டரையும் தூக்கிட்டு போகணும். ஓகேவா? அதனால் நீங்கள் கையெழுத்து வாங்கிடுறது பெட்டர். இப்போ வந்து என்ன பண்ணீங்க, பே ஷீட்டு கையெழுத்து வாங்கியாச்சு, பே ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணியாச்சு. அடுத்தது சேலரி பேயபிள். சேலரி பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகிட்ட வந்து ஒருத்தன் கேட்பான், சார் இந்த மாதிரி நான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், எனக்கு எப்போதும் கம்பெனியில் நீங்கள் 2ஆம் தேதி சம்பளம் கொடுப்பீங்க, ஆனால் எனக்கு இந்த மாதம் 31ஆம் தேதி கொடுத்துருங்க சார் அப்படின்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொன் சித்ரா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. பொன் சித்ரா வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு 31ஆம் தேதியே சேலரி கொடுத்துருங்க சார்ங்கிறாங்க. தனியாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணி முதலாளியும் என்ன சொல்கிறாரு, இந்த பொன் சித்ராவுக்கு முதல்ல சேலரி கொடுத்து அனுப்பிச்சிடுமா, அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா அப்படின்றாரு. அப்போ பொன் சித்ராவுக்கு மாத்திரம் நீங்கள் சேலரி கொடுக்கணும். ஜூலை மாதம் 31ஆம் தேதி. 2ஆம் தேதி பாக்கி எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும். அந்த மாதிரி சேலரி கொடுக்கும்போது பொன் சித்ராவுக்கு சேலரி கொடுத்துடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ரைட்டா? ஸோ முதல்ல பொன் சித்ராவுக்கு சேலரி கொடுப்போம், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எல்லாருக்கும் சேலரி கொடுப்போம். கரெக்டாக கால்குலேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சேலரி எப்படி கொடுக்குறது, ஜூலை மாதம் சம்பளம் கொடுப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5, F5ல் கண்ட்ரோல் ஆட்டோஃபில், கண்ட்ரோல் F, பேரோல் ஆட்டோஃபில். எந்த மாத சம்பளமோ அந்த மாத சம்பளத்தை எடுத்துக்கும். வவுச்சர் டேட்டு 31/7. இதில் பொன் சித்ராவுடைய சேலரி மாத்திரம் எடுத்துக்கும். பொன் சித்ராவுடைய சேலரி மாத்திரம். சேலரி பேபிள் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கிரெடிட் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஒரு லெட்ஜர் ஓப்பன் பண்ணிக்கும், நான் ஓப்பன் பண்ணல.
பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போட்டுக்கோங்க. அண்டர் ஓடி 251000004001578330. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து 120 101 120 200 புக் நம்பர் 1. புக் நம்பர் 1. இப்போ நம்ம பொன் சித்ராக்கு சேலரி கொடுத்துட்டோம். பொன் சித்ராக்கு சேலரி கொடுத்துட்டோம்னா பொன் சித்ராவுடைய சேலரி செட்டில் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காஸ்ட் சென்டரில் லெட்ஜர் பிரேக்கப்பில் சேலரி பேயபிள். இங்கே சேலரி பேயபிளை காட்ட மாட்டேங்குது. என்ன சார் பண்ணுறது? இருங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், அதில் சேலரி பேயபிள் லெட்ஜர். இந்த சேலரி பேயபிள் லெட்ஜர் செலக்ட் பண்ணி காஸ்ட் சென்டர் வந்து எஸ் கொடுங்க. என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், அதில் சேலரி பேயபிள் லெட்ஜரில் காஸ்ட் சென்டர் வந்து எஸ் கொடுக்கணும். இப்போ போய் பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், காஸ்ட் சென்டர், அதில் லெட்ஜர் பிரேக்கப்பில் சேலரி பேயபிள். இப்போ சேலரி பேயபிளில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்க்கலாம். டெபிட் கிரெடிட் கரெக்டாக இருக்கும். பீரியட் பாருங்கள், 1/7 31/7 போடுவோம். 1/7 to 31/7 36,263 ரூபா கொடுக்கணும். 36,263 ரூபா கொடுத்தாச்சு. பாக்கி பேருக்கெலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. F2 போட்டு 2/8. எகைன் கண்ட்ரோல் F, பேரோல் ஆட்டோஃபில் 1/7 to 31/7, வவுச்சர் டேட் வந்து 2/8. ஆல் ஐட்டமே போடுங்க. சேலரி பேபிள் போட்டு பேங்க் ஓடி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் பொன் சித்ராக்கு மாத்திரம் அமௌண்ட் வராது. பார்க்கலாம். இந்த பாருங்கள், பொன் சித்ராக்கு மாத்திரம் அமௌண்ட்டு வராது. இப்போ போய் நம்ம ரிப்போர்ட் பார்ப்போம். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, காஸ்ட் சென்டர், அதில் லெட்ஜர் பிரேக்கப்பில் சேலரி பேயபிள், பீரியட் வந்து 1/7 31/7. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். 1/7 2/8 வரைக்கும். 1/7 2/8 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய சேலரியும் பெய்டு. க்ளோசிங் பேலன்ஸ். சப்போஸ் யாருக்காவது பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அன்றைக்கி பேமெண்ட் பண்ணலைன்னா காட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயி வைஸ் பார்க்கலாம். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டரில் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும். அபிராமி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31/7 வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தாச்சு. 2/8 வரைக்கும் சம்பளம். 2/8 தானே. 15,034 கிரெடிட்டு, 15,034 டெபிட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி F11 பேரோல் ஸ்டாச்சுரிஸ்லாம் எனேபிள் பண்ணி, எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணி, எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணி, அட்டண்டன்ஸ் ஹெட்டு க்ரியேட் பண்ணி, பே ஹெட்டு க்ரியேட் பண்ணி, எம்ப்ளாயியோடைய எல்லா எம்ப்ளாய்க்கும் சேலரி டிஃபைன் பண்ணி, அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் சேலரி அட்டண்டன்ஸ் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் சேலரி போட்டு சேலரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சேலரி பேமெண்ட் பண்ணிவிட்டு, அந்த சேலரி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். பேரோல் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோமோ அதை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி பாருங்கள். நாளைக்கு 2 நாள் இதை அப்படியே பண்ணி பாருங்கள். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பேரோல் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா?
இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லது. தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன்.